உலகத் தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். ஹலோ, ஏன் அடிபடினா ஏன் அப்படி அப்படி இருக்க கூடாதா? நீங்க சொன்னீங்களா? அப்படியா? இப்படி இருக்க கூடாதா? வணக்கம் நேர்களே, புதியதொரு வாரத்தின் புதியதொரு கருத்தாடு களத்தின் கருமுரனுடன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரத்தின் கருத்தாடு களத்தின் கருப்பொருளுடன் தங்களை இணைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்து வழிநடத்த வந்திருக்கின்ற தவமணி ராஜ் அவர்களை அன்புடன் கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் நேர்களே. தன்னை தானே புகழ்பவன் பைத்தியக்காரன், தன்னை தானே இகழ்பவன் முட்டாள் என்ற ஒரு கருத்து எங்கள் மத்தியில் இருக்கின்றது. அந்த வகையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடையதுகளை அல்லது தனது என்று சொல்லப்படுகின்ற அவை ஆற்றல்களாக இருந்தால் என்ன, ஆளுமைகளாக இருந்தால் என்ன, இன்னும் பல இன்னொரு விடயங்களாக இருந்தால் என்ன, ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே மதிப்பீடு செய்து கொள்கின்ற பொழுது, தரக்குறைவாக அல்லது குறைத்து மதிப்பீடு செய்யப்படுகின்ற பொழுது அது அவனுக்குள்ளும் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கும் அதை சிக்கலை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த வாரம் ஒரு எங்களுக்கே உரியதான சில விடயங்களை நாங்களே குறைத்து மதிப்பீடு செய்கின்ற பொழுது அது இந்த சமூகத்திலே பலவிதமானவர்களுடன் பலவிதமான முரண்களை ஏற்படுத்துகின்ற ஒரு சம்பவ தாக்கத்தினை தான் இன்றைய கருத்தாடுகளத்தின் கருப்பொருள் கொண்டிருக்கின்றது. ஒரு இனத்தை அடையாளம் செய்கின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. மொழி, பண்பாடு, கலாச்சாரம் என்று பல விடயங்களை நாங்கள் கூறலாம் ஒரு இனத்தினை அடையாளப்படுத்துகின்றது. அந்த வகையிலே உடை என்பதும் ஆடை அலங்காரங்கள் என்பதும் அல்லது அவர்களுடைய பண்பாட்டு மயப்படுத்தப்பட்ட உடை அலங்காரங்கள் என்றதும் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. அந்த வகையிலே எங்களுடைய இங்கே புலம்பெயர்ந்தவர்கள், முதலாவது புலம்பெயர்ந்த சந்ததியினர் குறிப்பாக எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு செல்கின்ற பொழுதும் அல்லது கொண்டாட்டங்கள் களியாட்டங்களுக்கு செல்கின்ற பொழுது கூட இந்த தங்களுடைய பண்பாட்டு அம்சம் சார்ந்த ஆடைகளை அணிந்து செல்வது ஒரு வழக்கமாக இருக்கின்றது. அதை ஒரு பெருமையாக கொள்கின்ற நிலையும் இருக்கின்றது. அதே வேளையிலே அதை குறைத்து மதிப்பிட்டு கொண்டு எங்களுடைய பண்பாடு சார்ந்த ஆடை அணிகலன்கள் அல்லது பண்பாடு சார்ந்த செயற்பாடுகள் அணுகுமுறைகளை நாங்களே குறைத்து மதிப்பிடுகின்ற செயற்பாடுகளும் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. அவ்வாறு நாங்கள் பலரும் செறிந்து வாழ்கின்ற இணைந்து வாழ்கின்ற இந்த புலம்பெயர் சூழலிலே நாங்கள் எங்களுடையவைகளை போற்றி புகழ்வதற்கு பதிலாக நாங்களே எங்களுடையவைகளை குறைத்து மதிப்பிடுகின்ற பொழுது அது எவ்வளவு தூரம் எங்களாலும் இகழப்பட்டு எங்களுக்கும் அது பிரச்சனையை தோற்றுவித்துக் கொண்டு ஏனையவர்களுக்கும் அது ஒரு நகைப்புக்கிடமான விடயத்தை உண்டாக்கும் என்கின்ற ஒரு தொனியிலே தான் ஒரு கருமுரணை இந்த வாரத்தில் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இதோ இப்பொழுது உடனடியாகவே அந்த கருப்பொருள் தாங்கிய காட்சி படிமத்தினை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். ஐயோ அம்மா, உங்களுக்கு எத்தனை தரம் சொல்றது? என்ன ஃபங்க்ஷனுக்கு வரணும் இந்த மாதிரி டிப்பிக்கலான சாரீஸ்லாம் கட்டிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஒழுங்கா ஒரு ஜீன்ஸை போட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டு மற்ற போட்டுக்கொண்டு வர சொல்லி. எனக்கு பழக்கம் வேற உடுப்பு எனக்கு கொடுக்க தெரியாது. நான் லாங்ஸ் போட்டுக்கொண்டு வரவே மாட்டேன். எனக்கு நடக்க தெரியாது. லாங்ஸ் போட்டா எனக்கு நடக்க இல்லாமல் இருக்குது. எந்த இங்கிலீஷ் கல்ச்சர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர நேரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி உடுப்பு என்ன மாதிரி அவங்களே ஒரு மாதிரி பார்க்குறாங்களே. எந்த வயசுக்கார பிள்ளைகள் எல்லாம் மனுஷியல் எல்லாம் இப்படித்தானே உடுக்கினா அதுக்குள்ள வந்து பாருங்க யாரும் உடுத்திருக்காங்களான்னு சொல்லி, அதுக்குள்ள வந்து பாருங்க யாரும் உடுத்திருக்காங்களான்னு சொல்லி நீங்க ஒரு ஆளு தான் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்களே. ஒரு மாதிரி என்ன சிலவள விரும்பி பார்ப்பாங்க. இந்த கல்ச்சருக்கு நாங்க தமிழர் இப்படி உடுத்து கொண்டு வர்றது அவங்க ரசிச்சு பார்க்கவும். உங்களோட தமிழ் கல்ச்சர் ஃபங்க்ஷன்ஸ் போற நேரம் நீங்க சாரி கட்டிட்டு போங்க, எதையும் கட்டி கொண்டு போங்க. அத பத்தி பிரச்சனை இல்ல. உடனே சொன்னீர் இந்த தலைமயிரால பிரச்சனை உண்டு. தலைமயிரை வெட்டுங்க கரைச்சல் கொடுத்து நான் தலைமயிரை என்ன நீட்டு மயிரா இருந்தது சொல்லும் பாப்போம். எல்லாம் வெட்டி இப்ப இப்படி திரியுறேன். இந்த சாரி ஏன் இப்ப உடுக்க வேண்டாம், லாங்ஸ் போடுங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சாரி கட்டி கொண்டு வர வேணாம், எந்த ஃபங்க்ஷனுக்கு வர நேரம் மற்ற மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு வர சொல்லி. இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ்களை போட்டுக்கொண்டு எந்த இதுகளுக்கு நீங்க வராதீங்க. இப்ப எப்படி உங்களை கூட்டி கொண்டு போறீங்க? அதுக்கு தக்க சப்பாத்து போட்டுட்டு எனக்கு நடக்க தெரியாமல் இருக்கு. எனக்கு நடக்கவே இல்ல. அப்படி நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வராதீங்க. பார்த்தோம் இந்த கருமுரணை நாங்கள் பார்த்தோம். மிகவும் ஆக்ரோஷமாக இந்த முரண்பாட்டாளர்கள் தங்களுடைய அந்த முரண்பாட்டு அந்த நடிபாகத்தை நிகழ்த்தி காட்டியிருந்தார்கள். ஒவ்வொரு வாரமும் நான் சொல்வதைப் போல இது இங்கே இன்றைய கருப்பொருளுடன் தங்களை இணைத்துக் கொண்ட தவமணி ராஜ் அவர்களினுடைய சொந்தமான பிரச்சனை அல்லது அவர்கள் எதிர்நோக்கின பிரச்சனை அல்ல. ஆனால் எங்களுடைய சமூகத்திலே காணப்படுகின்ற இப்படியான சிக்கல்களினுடைய ஒரு பிம்பமாக, ஒரு பிரதியீடு செய்து காட்டுபவர்களாக, அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாத்திரங்களாக இங்கே தங்களுடைய நடிபாகத்தை நிகழ்த்தி
காட்டியிருந்தார்கள். நேர்களே, இது எங்களுடைய சமூகத்திலே முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது சந்ததிகள் என்று பலவிதமான புதிய புதிய உருவாக்கங்களை, குழந்தைகளை, பரம்பரைகளை நாங்கள் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த சிக்கல்கள் எங்களுடைய பண்பாடு சார்ந்து அல்லது எங்களுடைய சுய அடையாளங்கள் சார்ந்து எங்களுடைய அந்த ஆடை அணிகலங்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடுகின்ற ஒரு தன்மை எங்கள் மத்தியிலே பல சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்றைய வாரத்திலே நாங்கள் ஒரு தாய்க்கு மகனுக்கும் என நினைக்கின்றவர்கள் உரையாடலில் இருந்து தாய்க்கு மகனுக்கும் இந்த உடை அலங்காரங்கள் தொடர்பாக எழுந்த ஒரு முரண்பாட்டை தான் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது இந்த பாத்திரங்களுடைய பின்புலம் என்ன, மகன் என்ன நினைக்கிறார், தாய் என்ன நினைக்கின்றார், மகனுடைய அந்த இதை ஒரு தாழ்வாக அல்லது குறைத்து மதிப்பிடுகின்ற தன்மைக்கு என்ன காரணிகள் பின்புலத்தில் இருந்தன, அவற்றை எவ்வாறு நாங்கள் செப்பனிடலாம், எவ்வாறு ஒரு இந்த முரண்பாட்டை கலைந்து ஒரு புரிதலுடனும் தெளிதலுடனும் வாழ்வியலிலே எங்களுடையவைகளை நாங்கள் சரியான அளவுகோலிலே, சரியான மதிப்பீட்டிலே, சரியான நிறுவைகளிலே வைத்து பார்ப்பதற்கு ஏது உதவியாக இருக்கும் என்பது பற்றி நாங்கள் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கின்றது. நேயர்களே, தொடர்ந்து தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். இந்த பாத்திரங்கள் தொடர்பான ஒரு மீள் விசாரணையின் பின்பு உங்களிடம் வருகின்ற பொழுது உங்கள் மத்தியிலே நீங்கள் பலரும் இப்படியான பாத்திரங்களாக இருப்பீர்கள். உங்கள் மத்தியில் இப்படியான பண்பாடு உடை சார்ந்த ஆடை அலங்காரங்களுடன் களியாட்டங்களுக்கு, கொண்டாட்டங்களுக்கு, உறவினர்களிடம் சந்திப்பதற்கு செல்கின்ற இயல்புகள் இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு எதிர்நோக்கின பிரச்சனைகள் அல்லது உங்களை சார்ந்தவர்களுடன் இப்படியான முரண்பாடுகள் இருந்தால் அதை பற்றி நீங்கள் எப்படி அதை எதிர்நோக்கினீர்கள், உங்களுடைய சொந்த அபிப்பிராயம் இந்த விடயம் தொடர்பாக எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பான கருத்துக்கள் மிக முக்கியமானவை இருக்கின்றது. நேயர்களே, இப்பொழுது இந்த பாத்திரங்கள் தொடர்பான ஒரு மீள் விசாரணைக்கு செல்வோம். சரி நேயர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த பாத்திரங்கள் தொடர்பான ஒரு மீள் விசாரணைக்கு செல்ல போகின்றோம். இந்த சிக்கல்களை அல்லது இந்த முரண்பாட்டாளர்களுடைய கருத்து இந்த காட்சி படிமத்துடன் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். இதை பற்றிய பார்வையும் புரிதலும் தெளிதலும் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு இதை பற்றியதான உங்களுடைய சொந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு முதல் இப்பொழுது மீள் விசாரணை. ராஜ், சொல்லுங்கள். நிகழ்ச்சி நாங்கள் வளமையாக, நீங்கள் இது புதியவர் அல்ல, பலமுறை வந்திருக்கிறீர்கள். நாங்கள் பாத்திரங்களுக்கு ஒரு பேரை வைப்போம் என்றால் இது ராஜுடைய பிரச்சனை அல்ல. நேயர்களுக்கும் நன்கு தெரியும், நாங்கள் ஒரு பாத்திரங்களை பகமாடுகின்றோம், ஆனால் சம்பவங்கள் உண்மையானவை என்ற கருத்துக்கு அமைய உங்களுடைய பாத்திரத்துக்கு நீங்கள் ஒரு பேரை வைங்கள். மனோ என்று சொல்லுங்கள். மனோ, மனோ, உங்களுக்கும் உங்களுடைய தாயார் என்று நினைக்கிறேன், அப்படித்தானே? தாயாருக்கும் இடையிலே எழுந்த ஒரு முரண்பாட்டினுடைய படிமத்தை தான் நீங்கள் நிகழ்த்தி காட்டியிருந்தீர்கள். சொல்லுங்கள் மனோ, உங்களுடைய வயது என்ன? 25. 25. நீங்கள் இங்கே வந்து எவ்வளவு காலம்? ஒரு 20 years. 20 years. அப்போ எத்தனை வயசுல வந்து? நான் 5 yearsல வந்தேன். அப்பாவோட வந்தேன் நான். அப்பாவோட? ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? இப்போ யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறேன். என்ன வேலை செய்றீங்க? நான் ஒரு ஐடி கன்சல்டனாக இருக்கேன். சரி, இப்போ என்ன நடந்தது? ஒரு 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 கொண்டாட்டம் ஒன்றுக்கு நீங்கள் உங்களோட அம்மாவையும் கூட்டி கொண்டு போன இடத்துல அந்த பிரச்சனை என்றுதான் அதில் தெரிஞ்சது. என்ன காரணத்தால் நீங்கள் அந்த அம்மாவுக்கு அந்த உடுப்பு தொடர்பாக நீங்கள் ஒரு குறைவான மதிப்பீட்டினை வச்சிருக்கீங்க? என்னென்னா, எங்களுக்குள்ள 2 கல்ச்சர் இருக்குது. இப்போ எனக்கு வந்து தமிழ் கல்ச்சரை வந்து குறைவாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. எங்களோட சொசைட்டி வந்து எந்த சொசைட்டியோட போகிற நேரம் அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி உடுப்புகளை போட்டுக்கிட்டு பொட்டுகளை வச்சோ இதுக்குள்ளே வச்சு கொண்டு போகலாம். ஏன்னா அதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் எங்களோட கல்ச்சருக்குள்ளே இருப்போம். பொதுவாக இப்போ ஒர்க்கில் போகிற நேரம், இப்போ உங்களோட வெள்ளைக்காராக்களோட இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போகிற நேரம் நாங்கள் இப்படி சாரிகளை கட்டி கொண்டு பொட்டையும் வச்சு கொண்டு போக அதுக்குள்ளே போக வித்தியாசமாக இருக்குன்னு. வித்தியாசமாக இருக்குன்னா அவர்கள் என்ன அதை ஒரு கௌரவமாக பார்ப்பா நீங்கள் இருக்கிறீர்களா, அல்லது அவர்கள் அம்மா கூறியதை போல சில வழி அதை ஒரு மகிழ்ச்சியாகவும் அல்லது ஒரு ஒரு புதிய விடயத்தை பார்க்கிறோம் அல்லது ஒரு அப்படியும் பார்த்துருக்கலாம் இல்லவா? அப்படி இல்லை. இப்போ எப்படி பார்த்தாலும் அதுக்கு நாங்கள் ஒரு கல்ச்சராக இருக்கக்குள்ள ஒரு ஒரு இடத்துல இருக்க நேரம் 10 or 11 இருக்கணும். அது நாங்கள் வந்து ஹைலைட்டாக இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு எல்லாம் வந்து எல்லாரும் ஒரு வேடிக்கை பொருளை பார்ப்பதை போல உங்களோட அம்மாவை பார்ப்பது வந்து சரியில்லை. அது எனக்கு பிடிக்கல. அவங்களோட ஓன் கல்ச்சர் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த கல்ச்சரோட நீங்கள் சொல்கின்ற இந்த உடைகளை அணிவதிலே தனக்கு சிரமம் இருக்கின்றது என்பது அந்த உங்களுடைய அம்மா தன்னுடைய வாக்குவாதத்திலே தெரிவித்ததை நாங்கள் பார்த்தோம். அப்ப சிரமம் உள்ள ஒரு உடையை உடுத்தி கொண்டு அவர் ஒரு வசதி இல்லாமல் இருக்கின்ற பொழுது கூட ஒரு வினோதமானவராக மற்றவர்களுக்கு தெரியலாம் இல்லையா? அது என்னென்னா எனக்கு பிரச்சனைனா எங்கள் அம்மாவோட என்ன பிரச்சனை, நான் அவளை வர வேண்டாம்னு சொன்னால் எந்த கல்ச்சர் ப்ரோக்ராம்ஸுக்கு அவவும் வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறான். அதுக்குள்ளே வந்து என்ன மகன் என்ன செய்கிறான், என்ன மாதிரி நடந்து கொள்கிறான், நாக்கடை இவளை என்ன வேறு பார்க்க தான் என்ன ப்ரோக்ராம்ஸுக்கு வாரது. இப்போ அதுக்கு வர வேண்டாம், அவள் அதுக்கேற்ற மாதிரி வரணும்.
ஆனால் என்னெல்லாம் நம்பிக்கையும் இல்லை. அப்போ அதுக்கு நான் இப்படி சந்தேகத்தில் பெறேன் நினைக்கிறேன். சில வகை வீடுகளில் இருப்பதற்கு நடிகை வீட்டில் இருப்பது இப்படியா நிகழ்ச்சியில் செல்வது ஒரு ஆறுதலாக இருக்கலாம், அதுக்காக வந்திருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், இருந்து அப்படி வரது அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். சரி, ராஜ் நடித்த அந்த மெனோ என்ற பாத்திரத்தை பார்த்தோம். தாமணி, நீங்க சொல்லுங்க, உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேரை வைப்போம். தங்கா அம்மா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு இவர் ஒரே மகன். நீங்களும் இவருடனே இங்க வந்ததா அல்லது? இல்ல நான் இப்ப வந்து 2 வருஷம். அதுக்கு முதல்ல ஊர்ல இருந்தீங்க? ஊர்ல என்ன செய்வீங்க? ஊர்ல நான் டீச்சரா இருந்தீங்க. அப்ப இங்க இப்ப ரைட், இப்ப இங்க வந்து இப்ப நீங்கள் உங்களுடைய மகனுடைய இந்த கொண்டாட்டத்துக்கு செல்வது இதுதான் முதல் தடவை அல்லது? இது ஒரு முறை சொன்னேன். அப்போ அவர் சொன்னவர் அடுத்த முறை நீங்கள் பாரதென்றால் லாங்ஸ் தான் போட்டுக்கொண்டு வர வேணுமெண்டு கண்டிப்பாக சொன்னவர். இன்றைக்கு இவர் ஃபோன் பண்ணினார், எனக்கு அது போட்டுக்கொண்டு நடக்க மாட்டேன், எனக்கு அது போட்டு எப்படி நடக்கிறது, அதுக்கு போட்டால் வேறு சப்பாத்து போட வேணும், சப்பாத்து போட்டு எனக்கு நடக்க தெரியாது. அப்போ அதே ஒரு ஃபன்னியாக மற்றவைக்கு பார்க்குறவைக்கு இருக்கலாம் நான் நடக்கிறது. அதால் நான் பார்த்துட்டு இதை உங்களுக்கு அந்த உடைகளை போடுவதற்கு வசதி குறைவு காரணமாக தான் போட்டால் உங்களுக்கு சிரமம் இருக்குன்னு காரணத்தால் தான் நீங்கள் இந்த சாரி எனக்கு விழுந்து போவன் போல இருக்கு. நான் இந்த வயசுல விழுந்து போனால் கால் முறிஞ்சாலும் என்ன, அதால தான் எனக்கு அந்த உடுப்பு போட விருப்பம் இல்லை. சாரி எடுத்துட்டு போனா எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லா இருக்குது. அதை இவர் விரும்புறாரு. நீங்கள் அந்த கொண்டாட்ட அந்த இடத்துக்குள்ளே போகின்ற பொழுது உங்களை எல்லோரும் ஒரு மாதிரியா பார்த்ததா மகன் சொல்லுங்க. நீங்கள் என்ன நினைச்சீங்க? உங்களுக்கு எனக்கு அப்படி பார்த்ததா தெரியல. என்ன பார்த்திருந்தாலும் இப்பத்து ஆக்கள் என்னில இந்த சாரி உடுக்குறதுல சிலவளை விரும்பி பார்த்திருக்கலாம், அது நல்லதா இருக்குது எங்கட கல்ச்சர் கண்டு பார்த்திருக்கலாம். அதே இவர் தப்பா எடுக்கிறார். உங்களுடைய கணவர் என்ன நினைக்கிறார்? அவர் சாரி உடுக்கிறதான் அவருக்கும் விருப்பம். ஏதோ மகன் சொல்றபடி செய்து கொள்ளுங்கன்றதான் தலைமையில் இவர் வந்த உடனே தொடங்கி என்ற தலைமையில் நல்ல நீட்டா இருந்தது. இவர் வந்த தொடங்கி இந்த தலைமையிலோட ஒரே பின்னுறது ஒரே தண்டை ஆக்க பாய்ஸோட கதைக்கிற நேரம் தனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லி தலைமையில வெட்டுங்கோண்டு இந்த நாட்டு சூழலுக்கு ஏற்ப முழுமையாக மாறியதனால் தன்னுடைய அல்லது எங்களுடைய நினைக்கின்ற இந்த பண்பாட்டு அம்சங்களையும் அல்லது இந்த இதழையும் ஒரு குறைத்து மதிப்பிடுகிற ஒரு தன்மைக்கு அவர் வந்து விட்டார். அவர் வந்து விட்டார். எல்லாத்தையுமே தலைமையில்தான் வெட்டினார். சரி பரவாயில்ல, இப்போ லாங்ஸா போடுங்கன்னு சொன்னா அது எப்படி போடுறது, அதைய பார்த்தா எனக்கு எப்படி போடுறது, அது எப்படி நடக்கிறதுன்றே தெரியல. பார்ப்போம். இப்பொழுது நேர்கள் அழைப்பில் இருக்கின்றார்கள். இதோ முரண்பாட்டாளர்களுடைய கருத்துக்களை கேட்டோம். நேர்களே, இது எவ்வளவு தூரம் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது அல்லது இது எவ்வளவு தூரம் தாக்கவன்மை உள்ளதாக இருக்கின்றது அல்லது எங்கள் மத்தியிலே இல்லாவிட்டாலும் கூட அல்லது குறைவாக இருந்தாலும் கூட இப்படியான ஒரு சிக்கல்கள் எழுகின்ற பொழுது எங்களுடைய பார்வை புலங்களை நாங்கள் எப்படி திசை திருப்ப வேண்டும், எப்படி இதை செப்பனிட வேண்டும், எப்படி இதை மழுங்கடிக்கப்பட்ட அந்த நிலையில் இருந்து அதனை தட்டி எழுப்பி கொண்ட ஒரு கூர்மையான பாதை வழியை நாங்கள் செல்லலாம் என்பது பற்றிய பார்வை உங்கள் மத்தியில் இருந்து எழுகின்ற பொழுது அது எங்களுடைய சமூகத்தினுடைய குரலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது முதலாவது நேயர் ரோஹிணி அழைத்திருக்கின்றார் லண்டனிலிருந்து. ஹலோ. வணக்கம் ரோஹிணி. வணக்கம், நான் ரோஹிணி சிவபாலன் நியூ மோல்டன் பகுதியிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. இந்த தங்க அம்மா ராஜ் அவர்கள் எல்லாருக்கும் எனது வணக்கம். முதலாவது அழைப்பாக எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய நேயர்கள் பங்கு பெற்றுவதற்காக ஆவலோடு காத்திருப்பார்கள். அதனால் என்னுடைய கருத்தை ரத்தின சுருக்கமாக கூறிவிட்டு நான் விலகுகிறேன். அதாவது இந்த அம்மாவின் பக்கம்தான் என்னுடைய கருத்து போகின்றது. ஏனென்று சொன்னால் முன்பொரு காலத்திலே எல்லா மக்களும் இங்கே வந்திருந்த காலத்துல அவர்கள் ஆங்கிலேயர் எல்லாரும் டூ அஸ் அ ரோமன் டூ வென் யூ ஆர் ரோம் என்று சொல்லி ஒரு அழுத்தத்தை மக்கள் மத்தியிலே பிரயோகித்து அந்த மாதிரி தங்களுடைய பாதையிலே எங்களை நகர்த்தி கொண்டு சென்றார்கள். இப்போது புலம்பெயர்ந்து இந்த போர் சூழலின் பிறகும் மற்ற பிரச்சனைகள் இது இலங்கையில் மட்டுமல்ல மற்ற நாடுகளிலும் இருந்து ஏராளமான சனங்கள் இங்கே இடம்பெயர்ந்து வந்த பிறகு இந்த கலாச்சாரம் இங்கே வந்து ஒரு மல்டி கல்ச்சராக ஒரு எல்லாருடைய அடையாளங்களையும் காட்டுகின்ற இங்கே இருந்து ஒரு மல்டி கல்ச்சரல் கண்ட்ரியா விட்டுது. ஆனபடியால் ஆங்கிலேயர் கூட they will accept a person how they are. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இதன்றாங்க. அதே போல இந்த மகனும் my mother drunk or sober, my country right or wrong and அந்த attitude-ஓட இருக்க வேணும். அதாவது காகம் வந்து கங்கையில மூழ்கினாலும் என்ன ஆகாது. அதபடியா அம்மா தான் அவர் லாங் சப்போர்ட் கொண்டு வந்தாங்க. தன்னுடைய கலாச்சாரத்தோட வந்தாலும் தாய் தான். அவர் இங்க ஆங்கில பாசையிலே ஆங்கிலேயர்களோட சரளமாக பேசி அவர்களோட நல்ல முறையில் அந்யோன்யமாக
ஒரு துவேஷம் இல்லாம உறவாடினால் சரி, இங்கே உடையும் முன்னணியாக நிற்க மாட்டாது என்பதை நான் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி ரோஹிணி. ரோஹிணியுடைய கருத்து மிக தெளிவாக அப்பட்டமாக ஆழமாக இருந்தது. உடைகள் மனிதனுடன் மனிதன் பழகிக் கொள்வதற்கும் அல்லது மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அறிமுகமாகிக் கொள்வதற்கும் இந்த உடைகள் ஒரு தடை அல்ல. உடைகள் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்புத்தன்மைகளை, அவன் யார் அல்ல, அவனுடைய அடையாளங்கள் என்ன, அவனுடைய பண்பாட்டு பின்னணிகள் என்ன என்பதை காட்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அவை விட்டு நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டுமே ஒழிய எங்களை நாங்களே குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டு அப்படியாக மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்ற ஒரு தாழ்வுணர்ச்சிக்கு நாங்கள் செல்லாமல் எங்களுடையவைகளை நாங்கள் உன்னதமானவையாக நாங்கள் முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பின்னணியிலே தான் ரோஹிணியுடைய கருத்து அமைந்திருந்தது. நன்றி ரோஹிணி. இப்பொழுது மயூரன் அழைத்திருக்கின்றார் லண்டனிலிருந்து. ஹலோ. வணக்கம். வணக்கம் மயூரன். பாத்தீங்க கலையகத்தில் எல்லோருக்கும் வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். உண்மையில் இதை பார்த்த பொழுது சில விடயங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும் போல் இருந்து அதனால் அழைந்து கொண்டோம். உண்மையில் இந்த உடை அல்லது நமது கலாச்சாரம் என்பது எப்பொழுதும் உம்மோடு இருக்கக்கூடிய ஒரு விடயங்கள். இவற்றை யாராலும் மாற்ற முடியாது, யார் நினைத்து மாற்ற முடியாது. நாங்களாக எங்களை தாழ்மைப்படுத்தி அல்லது எங்களிடம் இருக்கக்கூடிய நன்மையான விடயங்களை நாங்கள் அறியாத பட்சத்தில் தான் அவை வழக்கொழிந்து போகக்கூடிய தன்மைகள் வரும். அதை நாங்களே கொச்சைப்படுத்தக்கூடிய நிலையும் பெறும். நிச்சயமாக. அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் என்னன்னு சொன்னால், உண்மையில் ஒரு நாட்டிற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நாட்டின் காலநிலை, இந்த நாட்டின் தன்மைகளை பொறுத்து நாங்கள் சில விஷயங்களில் நாம் நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனுடைய தட்பவெட்ப சூழ்நிலைகள், தேவைகள், இயல்பு தன்மைகள் சில தளர்வு நிலைகளை கொண்டிருக்கத்தான் வேண்டும். அந்த அம்மாவுக்கு நடப்பது கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அதற்குரிய வகையான காலணிகளை கூட வாங்கிக் கொள்ளலாம். அதே போல நான் நினைக்கின்றேன், உண்மையில் சில பயணங்கள் செல்லும் பொழுதெல்லாம் உண்மையில் லோங்ஸ் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் அணிந்து செல்வதெல்லாம் இலகுவாக இருக்கும். சில விடயங்களுக்கு சாரி உண்மையில் முக்கியமாக இருக்கிறது. திருமண வைபவங்களில் எல்லாம் நாங்கள் சாரியைத்தான் கட்டுகின்றோம். உண்மையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நமது இந்த கருப்பின மக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவர்களை ஒரு விசேட வைபவத்துக்கு அழைத்தீர்கள் சொன்னால் அவர்கள் தங்கள் கலாச்சார உடையில் தான் வருவார்கள். அதே போலதான் நாங்களும் எமது கலாச்சார உடையை அணிவது என்பது எந்த விதத்திலும் ஒரு குறைந்ததோகவோ அல்லது ஒரு பணியாக பார்ப்பார்கள் என்பது ஒரு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஏன்னு சொன்னால், நீங்கள் பேசும் மொழி தமிழ், ஆனால் நீங்கள் அவர்களோடு ஆங்கிலேயர்களோடு பேசும்பொழுது ஆங்கிலத்தில் பேசுகிறீர்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிகிறது நீங்கள் பேசுகின்ற ஆங்கிலம் பிறந்து வளர்ந்து பேசுபவர் பேசக்கூடிய ஆங்கிலம் அல்ல, வேறு மொழி பேசுபவர் பேசக்கூடிய ஆங்கிலம் என்று தெரிகிறது. நமக்கு தொடர்பாடுவதற்கு அந்த மொழி தேவையாக இருக்கிறது. எனவேதான் நாங்கள் ஆங்கிலத்தில் கதைக்கின்றோம். அவர்களுக்கு தமிழ் பழகுவதை விட நமக்கு ஆங்கிலம் பழகுவது இலகுவாக இருக்கிறது. நம்மிடம் அது திறமை இருக்கிறது. எனவே அந்த மொழியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்ற காரணத்தினாலே எங்களுடைய எல்லா அம்சங்களையும் மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இல்லை, நான் சொல்கிறேன் சொன்னால், ஒரு தேவையை பொறுத்து நாங்கள் சில விஷயங்களை மாற்றுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதே போல தேவை இல்லாமல் நாங்கள் பிரச்சனைகள் இல்லாதவற்றை பிரச்சனைகளாக எடுத்து அதை நாங்கள் அதிக அளவு கொண்டு செல்வதை விட இவருக்கு பிடித்த விடயத்தை அவர் செய்யலாம், எங்களுக்கு பிடித்த விடயத்தை நாங்கள் செய்யலாம் என்ற வகையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வராது, குடும்பத்தினுள்ளும் பிரச்சனைகள் வராது. அதே போல இதில் ஒரு சிறிய முரண்பாடை நான் கண்டேன். இவர் தந்தையோடு 20 வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்ததாக கூறியிருந்தார். அவர் தாயோடு வளராத காரணத்தினால் அவருக்கு அந்த சாரி கட்டி கொண்டு வரக்கூடிய தாயை அந்த பாட்டிக்கு அழைத்து செல்வது கஷ்டமாக இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. இல்லாவிட்டால் சாரி உடுத்தியபடி தான் தாய் இவரை எந்த பங்கனுக்கும் கூட்டிக் கொண்டு போயிருப்பார். அப்பொழுது இவருக்கு இப்படியான பிரச்சனை வராது. அவருடைய வளர்ப்பு சூழலும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அவர் தாயோடு வளர்ந்திருந்தால் தாய் தான் இவருக்கு பழக்க வழக்கங்களை காட்டி கொடுத்திருப்பார், இப்படித்தான் வாழ வேண்டும் சொல்லி கொடுத்தார். ஆனால் இவர் தந்தையோடு வளர்ந்திருப்பார் அல்லது வேறு இங்கே பார்த்த அம்மாக்கள் எல்லாம் இந்த உடைகளிலே சென்றிருப்பார்கள். எனவே இவருக்கு இது ஒரு கடினமாக இருந்திருக்கு. இதை பார்க்க புதினமாக இருக்கிறது. அப்ப ஆங்கிலேயர்களை விட இப்படி புதிய கலாச்சாரத்தில் வளர்ந்த பிள்ளைகளுக்கே சில நேரம் எமது கலாச்சாரம் பணியாக இருக்கு. எனவே நாங்கள் அவற்றை வளர்ப்பு முறையில் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நமக்கு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை காட்டி வளர்க்க வேண்டும். அவர்களிடம் பழக வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இங்கு வளரக்கூடிய பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய நாங்கள் பெரியவர்கள் பழகிக் கொள்ள வேண்டும் என எனது கருத்து. மேலே நேர்களும் பெறட்டும். எனவே நன்றி மயூரன். உங்களுடைய கருத்து. மயூரன் மிகவும் இயல்பாக வாழ்வின் யதார்த்தங்களில் இருந்து கொண்டு பேசினார். இந்த பிள்ளைகள், இந்த 2வது 3வது சந்ததி என்று சொல்லப்படுகின்ற இந்த பிள்ளைகளினுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நிராகரித்து விட முடியாது. சில விடயங்கள், சில என்று சொல்ல முடியாது, பல விடயங்களை அவர்களிடமிருந்து நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டிய நிலைமையிலே எங்களுடைய மூத்த சந்ததியினர், 1வது சந்ததியினர் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த கலாச்சார அல்லது பண்பாட்டு அல்லது எங்களுடைய வளர்ந்த முறைகளிலே இருக்கின்ற அந்த இடைவெளி தன்மைகள் சில விடயங்களை கொண்டும் கொடுத்தும் பரிமாறிக்கொள்ள வேண்டிய தேவையை இந்த சந்ததிகளுக்கு இடையில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்கின்ற ஒரு இயல்பான விடயத்தை தான் மயூரன் அவர்கள் பகிர்ந்திருந்தார். இப்பொழுது ஜெயா அழைத்திருக்கிறார் பாரிஸில் இருந்து. ஹலோ.
ஹலோ வணக்கம். வணக்கம். ஜெயா பேசுறீங்களா? பரிசுல இருந்து ஜெயா பேசுறேன். சொல்லுங்க ஜெயா. நான் வந்து இந்த அம்மா அந்த பக்கம் தான் கேட்க போறேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து வயசு இப்போ நான் குறைஞ்ச வர 50-55 பேர் நினைக்கிறேன். 55 சொன்னேன். 55 பேர் 55 பேருக்கு வேண்டாம். அவன் கலாச்சாரத்துக்கு அதை உடுப்ப போடி போடுறா, அது பெருமைக்குரிய விஷயம். இவர் வந்து சின்ன வயசுல வந்திருக்காரு சொல்ற, சின்ன வயசுல வந்தா இவர் வந்து சப்போஸ் இவர் மறை பண்ணி இருந்தா இவற்ற வைஃபா அப்படி அலங்கரிச்சு கூட்டிட்டு போறதுல பிழை இல்ல, எந்த பிழை இல்ல. அந்த அம்மாவுக்கு இந்த வயசுல இந்த உடுப்பா போட்டு இவர் இதை கூட்டிக் கொண்டு போகணும்ன்றது ஒரு தவறான கருத்து. நன்றி ஜெயா, உங்களுடைய அழைப்புக்கு. ஜெயா வந்து தனது ஆசைகளை அல்லது இப்படியான விடயங்களை தன்னுடைய மனைவியிடம் பிரதியீடு செய்து பார்க்கலாம், பிரயோகம் செய்து பார்க்கலாம். எனவே தாய்க்குரிய இயல்போடும் அவருடைய வசதிக்கேற்பும் அந்த தன்மையோடு பார்ப்பதுதான் ஒரு மகனுக்கு ஆரோக்கியமான விடயமாக இருக்கும் என்ற கருத்து தான் அவருடன் துணையாக இருந்தது. இப்பொழுது சிவா அழைத்திருக்கின்றார் ஹெரோவில் இருந்து. ஹலோ. ஹலோ சார். சாம் வணக்கம். சாம் வணக்கம் சிவா. எனக்கு சரியான அதிர்ச்சியா இருக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க. என்னென்றால் முதலாவது விஷயம், அவன் ஒரு தனிநபர் என்ன வட்டவைட்டு அவன் உடைய பற்றி கதைக்கு இவர் யார், இவருக்கு என்ன உரிமை இருக்கு? இவர் தமிழே ஒரு மாதிரி கதைக்கிறார், நாங்கள தாங்கி கொண்டிருக்கிறோம் தானே. அது மாதிரி இப்ப போய் வந்தி என்று இருக்கிறார், நாங்கள் தாய் தாங்கி கொண்டு தானே இருக்கிறார். தாய் சொல்ல இல்லையா தம்பி தமிழை மாற்ற வேண்டும். இவருக்கு என்ன உரிமை இருக்கு? அதை சப்போர்ட் பண்ணி கதைக்கிறதுக்கு உடுப்பு லோங்ஸ் போட்டா சுகமா இருக்கணும். அவன் டென்னிஸா விளையாட போனவன், அவன் அடிப்படை உரிமையில தலைவர்றதுக்கு இவர்கள் யார்? ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம், இந்த கால கண்ணோட்டத்துல நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த நாட்டுல இது எதினிக் மைனாரிட்டியில மல்டி கல்ச்சரல் கொண்டாடுற நாடு. இங்க வந்து உங்களோட உடுப்புல போடுங்கன்றத அவ வற்புறுத்துக்கணும். ஏனென்றால் அப்பதான் அதுகளை மெட்டாக்களை ஏற்றுக்கொண்டு இனப்பிரச்சனைகள் குறையும் என்று. யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ்கள் எனக்கெல்லாம் சில ஃபங்க்ஷன்ஸ்கள் இருக்கிறது போய்க்க காட்டிலே இருக்கும் ஓன் கல்ச்சரல் ட்ரெஸ் வெல்கம். அதுக்கும் மேல போனோம் என்றால் மகாத்மா காந்தி இந்த காலத்துக்கு அங்கால போனோம் என்றால் நேரு, இந்திரா காந்தி எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போய்க்க தங்களோட உடுப்பு தான் சொல்றாங்க. அது ஒரு அடையாளமாக இருக்கும். அடையாளமாகவும் ஒரு கௌரவமாக தான் அதை எல்லாரும் பாக்குறவ. இங்க இவர் எந்த இடத்துல வேலை செய்யறாங்க எனக்கு விளங்க இல்லை. இவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வெள்ள கம்யூனிட்டி அப்படி ஆங்கிலத்துல தங்களுக்கு ஸ்டைல், அது எனக்கு விளங்க இல்லை உண்மையில. உண்மையிலே அந்த நாங்கள் முரண்பாட்டை பார்க்கின்ற பொழுது கூட சிவா உண்மையாகவே அவர்கள் அப்படி கேவலமாக பார்த்தார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இவர் அப்படி நினைத்துக் கொள்கின்றார். அதை அவர் தான் தன்னை திருத்தோணும். அதுதான் சொல்ல வரேன். தாயா இல்ல, இவர் தாய்க்கு மேல திணிக்க இயலாது. சில வேளை பைனான்சியலா டிபெண்ட் இருக்கலாம். ஒட்டி ஒரு வழி நான் அவருக்கு என்ன சொல்ல வேண்டாம், கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ் அண்ட் கோ அண்ட் சோஷியல் பெனிஃபிட் அண்ட் லிவ் ஹாப்பிலி. இந்த மனுஷன் சொல்லாத சர்வாதிகார மனுஷன். அவருக்கு சேர்ந்து வைக்கிற நேர்கள் அதை விட கேவலம். உடையன்றது முக்கியமான ஒன்று அல்ல. அதை எவர் எதை விரும்பி போட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. நாங்கள் 1970s லோன்ல எடுத்தோம் என்றால் அப்போ போட்ட மினி ஸ்கர்ட்டும் மினி ஃப்ராக்கும் இங்க இன்னுமே வேற இல்லை. கீழே விழுந்த காசை எடுக்காமல் பொம்பளைகள் போறவங்க நாங்க போறோம். நாங்கள் குனிஞ்சு எடுக்க அதையும் அங்கே ஏற்றுக்கொண்டுதானே இருந்தது. அங்க இல்ல, அது அவரவர்களுடைய விருப்பம் தடுக்க இல்லை. இவருக்கு என்ன நடனக்கு விளங்கல. இவரே இப்படி ஒரு கூடாத விஷயத்த ஒரு பகிரங்கமான இதுல ஒரு நான் அவர் தனிப்பட்ட சொல்ல இல்லை. இந்த கருத்தை நன்றி எடுக்கலாம். இப்ப நீங்கள் இதுல உங்களை கோட் அண்ட் சூட் போட்டு வாண்டதுன்னு சொல்லலாது. நீங்க விரும்பினா போடலாம், அது வேற விஷயம். விரும்புவதை தடுக்கவும் முடியாது, விரும்பாததை திணிக்கவும் முடியாது. எப்படி மொழி ஒரு சுதந்திரமோ அதை விட ஆடை இன்னொரு சுதந்திரம், தலைமையில் எப்படி வச்சுக்கின்றது சுதந்திரம். இப்ப அவருக்கு தலையை பார்த்தாலே தெரியுது அவர் அப்படியே சாதியா எல்லாம் பட்டி இருக்கிறார். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுக்கு தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படையில செந்தமிழின் அடிப்படையில வாழ்றோம். ஆகவே தம்பி திருநூறு பூசி நீண்ட தலை உடைத்து எண்ணெய் வச்சு திளைவிட்டு வர கேட்க இல்லையே எங்களோட கலாச்சாரத்தை. அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டது போல அவரும் இந்த தாயினுடைய அந்த இயல்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இயலாமையின் அடிப்படையில் இருக்கிற தாய், டிபெண்டா இருக்கிற தாய். அந்த மாதிரி அழுகுது தலைமையில விட்ட சொல்லிவிட்டாங்க. ஒரு நியாயம் இல்லாத சர்வாதிகார அநியாயத்தன்மை. அவ என்ன போற இந்த நாட்டில் எனக்கு நல்ல அனுபவங்கள் இருக்குது. உங்களோட சொந்த உடுப்போட ஃபங்க்ஷனுக்கு போறத விரும்புறவ. ஒரு வசனம் சொன்னா சில வேளை சந்தோஷத்திலையும் இன்ட்ரெஸ்ட்லயும் பாத்திரம் உண்டு. உண்மைதான், அப்படியாகவும் உண்மை. இவர் இப்படி கதைக்கு இவர் இந்த கருத்தை திணிக்க கூடாது. ஏனென்றால் இந்த இடங்களில வந்து எங்களுடைய ஆட்களுக்கு சில
ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தமிழர் நாங்கள். எங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை கணக்கே இருக்கிறது. கன விடயங்களில் இருக்கிறது. எனக்கு தெரியும், ஒரு ஃபங்க்ஷன்ல போய்க்க எல்லாரும் இருக்கு, எங்களுடைய ஒரு ஆள் முள்ளு கரண்டியால கோழியை போட்டு அமர்த்தி கொண்டு இருக்கிறாரு. பக்கத்துல இந்த வெள்ளக்காரன் கையா எடுத்து சாப்பிட்டு இருக்கான். இவற்ற கோழி துள்ளி விழுந்து இங்கிலீஷ். நினைக்கிறேன் இவரை மாதிரியான ஆட்கள் தாங்கள் பிள்ளையான ஒரு கலாச்சார மோதலுக்கு ஆப்பட்டு இருக்கிறமே ஒழிய இருந்து அதற்கு நிக்கணும். இதுக்கு மேல எனக்கு சொல்ல விருப்பம் உண்மையிலே எங்களுடைய ஆக்கள் இப்படி நிக்கிறத மாத்திக்கொண்டு ஜனங்களை சுதந்திரமா இருக்க விடணும். பாவங்கள் அம்மா அப்பா பெற்றோர் திஸ் இஸ் நாட் ரைட். நன்றி சிவா, உங்களுடைய அழைப்பிற்கு. சிவா மிக தெளிவாக பேசினார், ஒவ்வொரு விடயத்தையும் போட்டுட்டு காட்டினார். எனவே நாங்கள் இந்த எங்களை நாங்களே குறைவாக மதிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த விடயம் ஒரு ஒரு புற்றுநோயை போன்றது. எங்களிடம் பரவப்படக்கூடாது. ஒரு சிலரிடம் இருந்தால் அதை நாங்கள் கலைந்து கொள்ள வேண்டும். எனவே தனி மனித மன சுத்திகரிப்பை செய்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த விடயம் இல்லாமல் போய்விடும். எனவே இப்படியான தாய்மாரை நாங்கள் திணிக்கக்கூடாது. ஒரு சர்வாதிகார தனம் உள்ளவர்களாக, அது கணவனாக இருந்தால் என்ன, மகனாக இருந்தால் என்ன, யாருக்கும் சுதந்திரம் இல்லை. நான் எப்படி தெரிய வேண்டும், நான் எப்படி தோன்ற வேண்டும், நான் எப்படி தோற்றமளிக்க வேண்டும் என்பது பற்றிய என்னுடைய சுய விருப்புகள் ஒவ்வொரு தனி மனித உரிமை சார்ந்தது. அது பெண் விடுதலை அல்லது சிறுவர்களுக்கான உரிமை என்றதற்கு அப்பாலே ஒரு தனி மனித உரிமை, அதனை யாரும் பறித்துவிட முடியாது என்கின்ற ஒரு கருத்தை மிக ஆழமாக சிவா அழகாக தனக்கே உரிய பாணியிலே தெரிவித்திருந்தார். நன்றி சிவா. இப்பொழுது ராஜன் அழைத்திருக்கின்றார். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் ராஜன். எனக்கு இந்த ப்ரோக்ராம் எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. இந்த கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கும் எனது நன்றி. முதல் கண் எனது அம்மாவை நினைச்சு கவலையா கிடக்கு. 2 வருஷம் தங்கம்மா 2 வருஷம் இருந்தா போல காய்ச்சட்டியும் போட்டு இந்த பாட்டிக்கு போய் இவர் மானங்கடு போறாரு அங்க. காரணம் காய்ச்சட்டியோட சும்மா சாரியோட போனாலும் மானமாவது காப்பாற்றும். புதுசா வந்ததற்கு சாரி எந்த அம்மாவுக்கு சாரியை கொடுத்து அனுப்புனா ஆனவடியால் அவரும் யோசிக்கணும். அந்த பிள்ளையும் பாவம், அவரும் இந்த வெள்ளக்காரண்ட பாட்டியே இந்த சும்மா எங்கடியாக்கண்ட பாட்டி இல்லை, 4 இடத்துல தானும் கௌரவமா வாழ வேணும். அவர் 5 வருஷம் வந்தாரோ இல்லை எந்த இருக்கிற பிள்ளையர் எந்த பிள்ளையனும் அதைத்தான் எதிர்பார்க்குங்க. ஆனா அதை விட்டு நான் பாராட்டுறேன். இவங்கட நாடு முன்னேறிட்டுது, மாற வேணும் கல்ச்சர். அதே வேளையில் இப்ப ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்பினேன். எந்த வைஃபுண்ட பிரதர்ஸ் 2 பேரும் வெள்ளக்காரிய முடிச்சவ, அந்த வெள்ளக்காரிகள் 2 எந்த வைஃபை கொண்டு சாரி உடுத்து தான் பாட்டியலுக்கு போறீங்க. எங்கடியாக்கள் தான் காய்ச்சட்டியோட நிக்கணும். ஒரு பஞ்சாபியோ பாகிஸ்தானியோ அவங்க தங்களோட ரெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அவங்களோட உடுப்பலை ஃபாலோ பண்ணி கொண்டு போறாங்க. அதுதான் எங்களோட கல்ச்சர். நாங்கள் பார்க்கணும். இங்கே பொதுவாகவே கூறியதை போல இந்த நாடுகளிலே பலதரப்பட்ட கலாச்சாரம் சார்ந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர் ஒவ்வொருவரும் தங்களுடைய அடையாளங்களை காண்பிக்கக்கூடிய உடைகளைத்தான் பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு கொடுத்து செல்வது வழக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது பாராட்டணும். அதே வேளையில அவருக்கு அதுவும் இளம் பிள்ளை, தன் பிள்ளைக்காக சில நல்ல காரியத்தை செய்யலாம். ட்ரௌசரை போடுறதுல ஒரு பெரிய பெரிய பிரச்சனை. தலைமையை ஏற்கனவே வெட்டிட்டார். தலைமை சரி, தலைமை இப்ப அவற்ற பிள்ளை இவர் அது கூட எதிர்பார்க்கிறோம். இந்த பிள்ளை காய்ச்சட்டியோட போறது, ட்ரௌசரோட போறது. அது இப்ப வந்த புதுசுல அம்மா பொதுவா இந்திய அம்மா போய் ட்ரௌசரை போடுண்டா இது எங்க இருந்து வந்ததுதான் கேட்பாங்க. அது சிரிப்புக்கிறமாம் இருக்கப்படாது. ஆனபடியா இது ஒரு நல்ல ப்ரோக்ராம் தான். நான் கணக்க சொல்ல விரும்பல. இப்ப எந்த பிள்ளையும் எந்த அம்மா வைஃபை சொல்லி நீ காய்ச்சட்டியை போட்டு வாண்டு. ஆனா அவன் மோஸ்ட்லி சரி பிள்ளைகளுக்காக கொஞ்சம் இடத்த கொடுங்க. அவரும் நாளைக்கு ஆபீஸ்ல போய் வேலை செய்யணும். 4 வெள்ளக்காரனுக்கு முன்னால என்ன தலையை குனிஞ்சுண்டா நிக்கிறது. எல்லாரும் கல்ச்சர் தான். இப்ப எல்லாரும் இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. சிலர்களை கொஞ்சம் விட்டு கொடுத்துனா அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அம்மா போய் களவு வாக்கையில போறான். அங்க இவர் யாரோட ஆள போறோன்னு தான் பார்க்க போறான். அதோட அது ஒரு பிரச்சனை இல்லை என்று அவர் நினைக்கிறார். அம்மா உண்மையிலே விருப்பத்திலேயும் சென்றிருக்கலாம். அம்மா இப்படியான பாட்டியலுக்கு அம்மாவை அவரும் எதிர்பார்க்க கூடாது வரணுமெண்டு. அப்படி அவர் கூட மொடோனா வரணுமெண்டா அம்மாவையே சும்மா இருக்கிற அம்மாவையே மாத்திரிகள் சொந்த மனுஷியம் வேணுமெண்டா மாத்தலாம். அது பாவம். எனிவே நல்ல ஒரு ப்ரோக்ராம் தான். நன்றி ராஜன். உங்களுடைய அழைப்புக்கு ராஜனுடைய கருத்தின்படி அவர் இந்த மகனை எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மெனவுடைய பக்கம் இருந்தும் தன்னுடைய பார்வையை பார்த்தார். அவர் அந்த குழந்தை இங்கே இருந்த பிள்ளைகளுக்காக சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை ராஜன் கூறியிருந்தாலும் கூட இன்னொரு விடயத்தை கூறியிருந்தார். அப்படி என்றால் தாயை கட்டாயப்படுத்தக்கூடாத நிகழ்ச்சி செல்வதற்கு என்று. ஆனால் உண்மையிலேயே கட்டாயப்படுத்தப்பட்டது அல்லது தாய்க்கும் அதற்கு இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு செல்வதற்கு விருப்பம் இருக்கின்றதா என்பது இன்னொரு பக்க பிரச்சனையாக இருக்கின்றது. எது அப்படியாக இருந்தாலும் பிள்ளைகளுக்காக சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும் என்பது ராஜனுடைய கருத்தாக இருக்கின்றது. நேயர்களே, தொடர்ந்து தொலைக்காட்சியில் இணைந்திருங்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல போகின்றோம். இடைவெளியின் பின்பு
பின்பு உங்களிடம் பெறுகின்ற பொழுது உங்களுடைய சற்று வித்தியாசமான ஏற்கனவே கூறிய நேயர்களுடைய கருத்துக்களில் இருந்து தனித்து நிற்கக்கூடிய புதிய சிந்தனைகளை புதிய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அவை நல்ல விளைவுகளை தரும். எனவே நேயர்கள் சொன்ன கருத்துக்களை மீள நான் இவருடைய பக்கம் என்ற கருத்துக்களை வழங்காமல் சற்று வித்தியாசமாக உங்களுடைய தனித்துவ பார்வையிலே உங்களுடைய கருத்துக்களை வழங்குங்கள். தொடர்ந்து தொலைக்காட்சி இணைந்திருங்கள். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் 9வது ஆண்டு வருடாந்த மகோத்சவம் 25ஆம் திகதி தேர் திருவிழாவும் 26ஆம் திகதி தீர்த்த திருவிழாவும் 27ஆம் திகதி உற்சவ பிராயச்சித்தம் மற்றும் 28ஆம் திகதி வைரவர் மடையும் இடம்பெறும். பக்தர்கள் அனைவரும் திருவிழாக்களில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனின் அருள் பெற்றுயுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். போற்றி வணங்கும் மங்கள செல்வம். நீலவாணி என்டர்பிரைஸ் அண்ட் சில்க் ஹவுஸ் அனைத்து விதமான மளிகை பொருட்களும் 20 முதல் 60% விலை கழிவில். சகல விதமான மரக்கறி வகைகளும் 390 சுவிஸ் பிராங்கிலிருந்து, தினமும் உடன் மீன் வகைகள் 790 சுவிஸ் பிராங்கிலிருந்து. உங்கள் இல்லங்களில் இடம்பெறும் அனைத்து விசேட வைபவங்களுக்கும் சைவ அசைவ உணவுகள் மிக மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன் சுரிதார், பஞ்சாபி, லெங்கா, சோழி பட்டுச் சேலைகள் மற்றும் ஆடைக்கேற்ற ஆபரணங்கள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றிட நீலவாணி என்டர்பிரைஸ் அண்ட் சில்க் ஹவுஸ், ஒஸ்டமுண்டிங்கன், பேர்ன். Do you sometimes think about going back to your home country? The International Organization for Migration has helped more than 23,000 people to return home voluntarily from the UK. We can help you to get the correct travel documents, pay for your travel, and meet you on arrival. We may also be able to help you and your family re-establish your livelihood back home by helping you attend a training course, continue your education, or set up a small business. IOM is not part of the UK government. We are an independent organisation with offices in over 100 countries, and we are here to help you. To find out more, call us free on 0800 783 2332. சண்டே ஷாப்பிங்க்கு நேரமாச்சே. அதான் அம்மாக்கு டென்ஷன். என்ன டென்ஷன்? எனக்கு ஒரு டேஸ்ட், அப்பாக்கு ஒரு டேஸ்ட், அம்மாக்கு ஒரு டேஸ்ட். அதான் அம்மாக்கு டென்ஷன் ஆண்டி. யூகேல ஷாப்பிங்க்கு டென்ஷனா? எல்லாரோட சாய்ஸ்க்கும் பெஸ்ட் ஃபுட் சூப்பர் மார்க்கெட் இருக்கே. குவாலிட்டிக்கு பெஸ்ட், டேஸ்ட்க்கு பெஸ்ட், ஆல் ஃபேமிலி சாய்ஸ்க்கு பெஸ்ட். இதுவரை காலமும் கிராய்டன், ஹவுன்ஸ்லோ, சவுத் ஹரோ ஆகிய இடங்களில் நியாயமான விலைகளில் தரமான பொருட்களை மக்களுக்கு வழங்கி வந்த பெஸ்ட் ஃபுட் சூப்பர் மார்க்கெட் ஏப்ரல் 11ஆம் திகதி முதல் தமது சேவையை வெம்ப்லி மக்களுக்கும் விஸ்தரித்துள்ளனர். வெம்ப்லி மக்களின் சாய்ஸுக்கு பெஸ்ட் ஃபுட் சூப்பர் மார்க்கெட். நான் ரிலாக்ஸ், இப்பவே போலாம். இங்கே போகும் ஷாப்பிங் டென்ஷன். பெஸ்ட் ஃபுட் சூப்பர் மார்க்கெட், ஹான்ஸ்லோ, கிராய்டன், சவுத் ஹெரோ. விளைகிற பூமி இது, தங்கம் கொடுக்கிற சாமி இது. என்எஸ் ஜுவல்லரி மஹால், மாபெரும் என்எஸ் ஜுவல்லரி மஹால். புது டிசைன்களின் வாசல் இது, காலத்தை வெல்லும் ரசனை இது. உலகின் தங்க சாம்ராஜ்யம்.
ஸ்விஸ் மாநகரில் உங்கள் NS ஜுவல்லர்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் விரிவாக்கப்பட்ட ஆடையும் ஆபரணமும் இணைந்த அழகு மாடம். NS ஜுவல்லர்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், நியூ காசா 58 8005 ஜூரிச், சுவிட்சர்லாந்து. UC Mass 4 முதல் 12 வயது குழந்தைகளுக்கான அபாக்கஸ் மென்டல் அரித்மெட்டிக் பயிற்சி. உங்கள் குழந்தை வேகமாகவும் துல்லியமாகவும் மனக்கணக்கு பயில, குறைந்த பயிற்சியில் கணக்கில் நிறைந்த மதிப்பெண் பெற, கான்சென்ட்ரேஷன், விஷுவலைசேஷன், லிசனிங், இமேஜிங், லாஜிக்கல் திங்கிங், மேலும் பல திறமைகளுக்கு தேவை UC Mass அபாக்கஸ் பயிற்சி. நீங்களும் பயிற்சி நிலையம் தொடங்க விரும்பினால் உடனே அணுகவும் UC Mass, குழந்தைகளின் அறிவாற்றலை மேம்படுத்தும் மையம். லண்டனில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கம். சொல்யூஷன் ஃபார் யூ அப்படிங்கிற கம்பெனியோட லான்ச்சுக்காக ஒரு அல்டிமேட் மியூசிக் ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறாங்க. அந்த ப்ரோக்ராமில் நான் கலந்துக்க போகிறேன். வர May 24 ஹேரோ லெஷர் சென்டரில் உங்களை நான் சந்திக்கிறேன். நேர்களை இடைவெளியின் பின்பு மீண்டும் கர்த்தார்களத்தின் கருப்பொருளுடன் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். இங்கே தாய்க்கும் மகனுக்கும் இடையிலே மெனோ, தங்காம்மா இருவருக்கும் இடையில் எழுந்த முரண்பாடை பார்க்கின்றோம். இந்த ஆடை அலங்காரம் தொடர்பாக தன்னுடைய பண்பாடு சார்ந்த தன்னுடைய மரபு சார்ந்த ஆடையுடன் ஒரு நிகழ்ச்சிக்கு, மகனுடைய ஒரு கொண்டாட்டத்துக்கு, அவருடைய நண்பர்களுடைய ஒரு கொண்டாட்டத்துக்கு செல்கின்ற பொழுது இந்த ஆடையை தொடர்பாக அவருக்கு உள்ள தாழ்வு மனப்பான்மை அல்லது இந்த பண்பாடு தொடர்பாக, இந்த ஆடை அலங்காரம் தொடர்பாக அவருடைய குறைந்த மதிப்பீடு இந்த முரண்பாட்டினை தாய்க்கும் மகனுக்கும் இடையிலே தோற்றுவித்திருக்கின்றது என்பதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடைவேளையிலே ராஜ், மெனோ சொல்லுங்கள். நேர்களுடைய கருத்துக்களை கேட்டீர்கள். பல நேர்கள் உங்களுடைய அந்த சிந்தனையை விமர்சித்திருந்தார்கள். உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிகச் சுருக்கமா. அதில் ஒன்று சிவா கூறினார், நான் வந்து சர்வாதிகாரம் இது பண்ணுறேன்னு கூறி, இப்போ நான் அவரை சர்வாதிகாரம் பண்ண இல்லையா, அவருக்கு சொல்கிறேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு வர நேரம் சாரி எடுத்து கொண்டு வராதிங்க. அவட ஃபங்க்ஷனுக்கு போனால் அவன் எப்படி உடுத்தி கொண்டு போகலாம். வாரங்கள் அப்படி வர விருப்பம் இல்லை, அப்படி வராட்டி எந்த ஃபங்க்ஷனுக்கு வராதிங்க, அவ்வளோதான் பிரச்சனை. பிகாஸ் ஐ டோன்ட் லைக் வாங்க கட்டாயம் ஆனால் இப்படி உடுத்தி கொண்டு வாங்க நான் சொல்லல. சரி சொல்லுங்க தங்காமா, உங்களுடைய பார்வையில் நேர்களுடைய கருத்துக்களை கேட்டீர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கருத்துக்களை கேட்டபடி நான் பிள்ளைய நோட்டம் பார்க்க அங்கே போகிறதில்லை. என் பிள்ளைய கண்ணாலும் பிரிஞ்சிருந்தேன். நான் என் பிள்ளையோட போய்க்க பிள்ளைக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இனி மற்ற பிள்ளைகளும் தங்களோட தாய்மாரை கூட்டிக் கொண்டு வருகினோம். ஆனபடியால் என் பிள்ளையோட நான் போய் பிள்ளை என்ன அங்கே நடக்குது அதுகளை நானும் பார்க்கணுமென்ற விருப்பத்திலான் போகிறனே ஒழியது நான் நோட்டம் பார்க்கவோ அப்படி ஒன்றுக்கும் போகிறதில்லை. மற்றது நான் இவர் சொல்கிறபடி லாங்ஸ் போடலாம் என்றால் அது பெரிய ஒன்று இல்லை, ட்ரை பண்ணி செய்யலாம். ஆனால் இதுதான் எங்களோட கலாச்சாரம். இதை உடுக்கைக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. அதால் தான் நான் இதை உடுத்துவேன். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இதை உடுத்துக்கொண்டு வெளியில் போகிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்குதுன்றதை நான் செய்ய. நேர்களை பார்த்தோம். இப்போ முரண்பாட்டாளர்களுடைய கருத்துக்களை இடைவெளியும் பின்பு கேட்டோம். நேர்களுடைய கருத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தங்களுடைய பார்வை புலத்தில் இருந்து புதிய 2 விடயங்களை குறித்திருந்தார்கள். இப்பொழுது ராணி அழைத்திருக்கிறார் ஜெர்மனியிலிருந்து. ஹலோ, வணக்கம். வணக்கம் ராணி. இந்த 2 பாத்திரங்களை எடுத்திருக்கும் அம்மாவுக்கும் தம்பிக்கும் உங்களுக்கும் முதற்கண் மாலை வந்தனங்கள். நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் நலம் ராணி, சொல்லுங்க நீங்கள். நன்றி. என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த தம்பிக்கு தம்பி ஏற்கனவே ஒருத்தர் பேசி போட்டார், பாவம். என்னன்னா இந்த தம்பி சில வேளை அம்மாவை கூட்டி கொண்டு போறது விருப்பம் இல்லையா? தம்பி சொல்லுங்க. மெனோ, அம்மாவை கூட்டிக் கொண்டு போறது விருப்பம் இல்லையா? விருப்பம். அப்ப அம்மா இப்படி நல்ல உடுப்போட வர்றது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். என்ன சொல்லி சொன்னா, அந்த உடுப்பை அவர்கள் மிகவும் ரசித்து பார்ப்பார்கள், மிகவும் சந்தோஷப்படுவார்கள். நான் ஒரு இடத்துல 8 வருஷமா வேலை செய்யறேன். அங்க ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்கு நான் என்னுடைய சாரி உடுக்காம நான் ஒரு காலம் போனது இல்லை. விதமா நான் உடுத்து கொண்டு போயிருக்கேன். அவைக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். இந்த சாரி எவ்வளவு நீளம், என்ன மாதிரி உடுக்குறீங்க, கேட்பார்கள். அவர்களும் அதை உடுக்க ஆசைப்படுகிறார்கள். இது எங்க வாங்கினீங்க, இங்க வாங்கலாமா, எங்களுக்கு இது விருப்பமா இருக்குன்னு சொல்லி நாங்களும் அவர்களை பற்றி ஆசைப்படுகிற மாதிரி அவர்களும் எங்களோட இதுல ஆசை இருக்குதானே. அப்ப இது ஒரு மரியாதை குறைவான செயல் இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னா, இது
இது இன்னும் பெருமைக்குரிய விஷயம். அதோட அம்மாக்கு நல்ல வசதியா இருக்கு. அம்மா ஏற்கனவே வேற இதுல தலைமையில வட்டி தம்பியில சாத்தி விட்டுட்டா, வேற விஷயத்துக்கு வட்டிட்டு தம்பியை சாத்திட்டா. தம்பியில வேணும்னு சொல்லிட்டா போல. ஆனா அம்மா நல்ல வடிவா இருக்குதானே. அப்ப அம்மா வந்து அங்க வந்து இப்ப அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த கோழிக்காலோட சண்டை பிடிக்காம ஒழுங்கா கொஞ்சம் நல்லதா இருக்கேங்க அவருக்கு மதிப்பா இருக்குன்னு. நீ அவர் வந்து அங்க போய்க்கல முதல் ஒருக்கா சொன்னார், அம்மா வந்து தன்னுடைய அந்த இதுகளை பார்த்து அதை சந்தோகத்தெல்லாம் வாரான்னு சொல்லி. அப்படி இல்ல, மகனை என்ன மாதிரி அங்க எவ்வளவு பேர் மகனை பாராட்டினோம், எவ்வளவு பேர் வேற சந்தோஷமா வச்சிருக்கணும்னு அவையே திருப்பி அம்மாவோட கதை கேட்கல. அம்மாக்கு இன்னும் பெற்ற வயது பெருமையா இருக்கும், பெருமையா இருக்கும், அவருக்கு ஆசையா இருக்கும். அவரை இவ்வளவு பேர் பாராட்டினோம், அவர் என்ன மாதிரி மெச்சவை இவரை வச்சு கனகாலம் மகனை பிரிந்து அவருடைய அருமை பெருமைகளை வளர்ச்சிகளை பார்க்க முடியாமல் இருப்ப இந்த 2 வருடத்தில் தான் அவர் அவருடைய செயற்பாடுகளை பற்றி பார்க்கிறார் இல்லையா? பார்க்கிறார். அப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுக்கு மகன் கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனையோ தாய்மாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறே இல்ல. இது பெரிய சந்தோஷமா இருக்கு. மற்றது மகாத்மா காந்தி எல்லாம் ஆப்பிரிக்கா இதுக்கு மீட்டிங்குக்கு எல்லாம் போயேக்கல சில பேர் வந்து எத்தனையோ பேர் பகுடி விட்டினவன், இவர் உடுப்பை போட்டு கொண்டு வர்றார், இந்த உடுப்போட போய்க்கல பகுடிட்டு இருக்கணும். ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படையில. எங்களோட நோக்கம் நல்லதா இருக்கீங்களே, நாங்க மற்றவை பற்றி கவலைப்படணும். நோக்கம் சரியா இருக்கும் பொழுது இடையிலே வருகின்ற தடைகள் விமர்சனங்களை பற்றி நாங்கள் அதுகளெல்லாம் எதிர்த்து நாங்கள் இதான் ஒண்ணுமே இல்லை. மற்றவை இதா கதைச்சாலும் நாங்க அதுல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு சொல்லிச்சோன்னா நாங்க நல்லதா இருக்கிறோம் தானே. மற்றது இந்த கோயில் கோயில் எல்லாம் பார்த்தால் எங்கட பிள்ளை எல்லாம் கூட பார்த்தா ட்ரௌசர் போட்டுக்கொண்டு வித்தியாசமா தலைமையில வட்டி ஆண்களோ பெண்களோ இனி இல்லைண்டா இதா வேற. ஆனா ஜெர்மன்காரன் நிறைய பேரை பார்த்தா எல்லாரும் சாரி உடுத்து பொட்டு போட்டு சிலுப்பற வழியால கலட்டி விட்டு கோயில வடிவா ஒழுங்கா கும்பிடுவாங்க. சடங்கினுடைய தாற்பயத்தை புரிந்து கொண்டு அதை கேட்டு நடக்கிறார்கள் எல்லாரும். இப்ப பார்த்தா வெளிநாட்டில அகதியா வந்த பிறகு எங்கட கலாச்சாரத்தை மாறி நாங்கள் நடக்க அது எங்கட கலாச்சாரத்தை பின்பற்றி முன்னேறி கொண்டு வருகிறார்கள். இது வந்து தம்பி வந்து அம்மாவை நீங்கள் அது விடுங்கோ இதை விடுங்கோன்னு கேட்க தேவையில்லைன்னு சொல்லிச்சுன்னா அம்மாக்கு இது சந்தோஷம் நினைக்கிறேன். மகனுக்கும் இது சந்தோஷமா அம்மாவை கூட்டி கொண்டு போறதா இருந்தா அம்மாவே மகனே சொல்லி இருக்கணும், அம்மா நீங்க எங்கட உடுப்பை போட்டு கொண்டு வாங்க, அதுதான் படிவையா இருக்கு உங்களுக்கு. எத்தனையோ அம்மாக்களை சாரி உடுத்துவதற்கு கூட பிள்ளைகள் துணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாரிக்கு மாறுங்க உண்டு. அதான் மகன் வந்து சொல்லணும், அம்மா நீங்க எங்கட உடுப்பை போட்டு கொண்டு வாண்டேன்னு சொல்லிச்சுன்னா இங்க எங்கட ஃபங்க்ஷனுக்கு எங்க போனாலும் ஆப்பிரிக்கன்கார பார்த்தா அவ தங்கட உடுப்பை தான் போட்டு வரீனம். அவையே பிடிக்கணும் இல்ல பாருங்க. எங்கட நாட்டு இந்த வெளிநாட்டுக்காரர் இலங்கையில யாழ்ப்பாணத்துல எத்தனையோ பேர் வீட்டுல வாடகைக்கு வந்து இருந்திருக்கணும். ஆனா அவ வந்த உடனே சாரியை உடுத்து பாக்கல முந்தி. இப்ப ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல் அவ இங்க தியான் உடுப்போடு அங்க இருந்திருக்கணும். அப்ப அங்க இவ்வளவு கேவலமா அந்த எங்கட ஆக்கள் வந்து அதுகளை வந்து இவ்வளவு இதா பாத்துருக்கணும் என்ன. ஆனா இந்த நாட்டுக்கு நாங்க வந்த அப்புறம் இந்த இங்க உள்ள மக்கள் வந்து எங்கட உடுப்பை போடல, நாங்கள் தான் அதை விரும்பி அவங்கள உடுப்பை போட்டு ஆங்கிலத்தையும் ஜெர்மன் பாசையோ அல்லது வேற நாட்டு பாசையோ மாறா கதைச்சு அவர் சொன்ன மாதிரி கோழியோட சண்டை பிடிச்சு அதுல வச்சு அசிங்கப்படுத்துறது நாங்கள் தான் என்று கூறி நான் நன்றி ராணி. உங்களுடைய அழைப்பிற்கு ராணியுடைய கருத்து மிக தெளிவாகவே அனைவருக்கும் புரிந்திருக்கும். இந்த தாயினுடைய இயல்புகளை பற்றித்தான் இந்த ஆடைகளை நாங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்கின்ற துணிதான் மேலோங்கி நின்றது ராணியுடைய கருத்தில். ஜெர்மனியிலிருந்து அழைத்திருந்தார். நன்றி ராணி. இப்பொழுது சுகுமார் அழைத்திருக்கின்றார் பிரான்சிலிருந்து. ஹலோ ஹலோ வணக்கம் சாம். வணக்கம் சுகுமார், சொல்லுங்க நிகழ்ச்சியை பார்த்தீங்க. ஆமாம், இப்ப சங்கம்மா அவர்களுக்கும் வணக்கம், அவரோட மகனுக்கும் வணக்கம். நான் சொல்ல வர்றேன்னு சொன்னால் இப்ப அம்மாவை அவர் மகன் வந்து கண்டிக்க கூடாது ஒரு வாரம். ஏன்னா எங்களோட பண்பாட்டை நாங்கள் எப்பவும் மேலோங்கி காட்ட வேணும். சரியா? இப்ப அம்மா இப்ப தலையை குறைச்சு வெட்டி இருக்கிறாண்டா அவ கொஞ்சம் சாரி கொடுக்கறத கொஞ்சம் முடலா எடுத்து கொண்டு போகலாம், அதை அவர் விரும்பலாம். அதிலே வித்தியாசமான நவீனத்துவங்களை காட்டலாம். ஆனா அதிகம் இங்க வந்து உடைதான் முக்கியம். என்ன உடையும் உடை உடுத்து போற நாகரிகம் தான் இங்க வந்து ரசிச்சு பார்ப்பார்கள். ஆள் பாதி ஆடை பாதி என்பது. ஆடை பாதி வாழா. ஆகவே அவர்கள் அந்த பொட்டு வைக்க கொடுத்து அந்த பொட்டுக்கே இங்க எத்தனை பேர் விளக்கம் கேட்பார்கள் எங்கள்கிட்ட பார்த்து. எங்களுடைய உடுப்புகளை தான் இங்க நிறைய பேர் விரும்புவார்கள். இங்க வந்து வெள்ளைக்கார பெண்கள் வந்து சாரி கொடுக்க தெரியாது இல்லைன்னா அவருடைய மகன் மாதிரி அவர்கள் ஏங்கி போவார்கள். வெள்ளைக்கார பெண்களும் அதிகமாக சாரி கொடுக்க பழகி விடுவார்கள். அவர்களுக்கு இங்க சாரி கொடுப்பது அதுக்கான அந்த கொஸ்டின் தைப்பது இதெல்லாம் வந்து இங்க நாகரிகம் அவர்களுக்கு அது சரியா அவங்களுக்கு தெரியவில்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டிக்கு போனால் இப்ப அவளோட அம்மா வந்து அவசரப்பட்டு கொண்டு போயிருக்கும் பொழுது மற்ற வெள்ளைக்கார பெண்கள் சாரி கட்டி கொண்டு வந்தா அவர் என்ன செய்வார்?
இல்லை அவருக்கு வேற யாராவது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனை இல்லையானால் தன்னுடைய தாய் என்று அறிமுகம் செய்கின்ற பொழுது மற்றவர்கள் வினோதமாக பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் தான் அவரை அழுத்தி கொண்டிருக்கிறது இப்பொழுது. எப்படி இருந்தாலும் அம்மா தானே, அம்மா அவர் வந்து அந்த சார்கிங்கிற கலாச்சாரத்தை வழியா எடுத்து கூறலாம். எடுத்து கூறும் பொழுது அவர்களுக்கு நல்ல விருப்பம் தரும். எங்களை பண்பாட்டை அந்த இப்படியான பாட்டிகள் தான் நாங்கள் மேலோங்கி காட்டணும். இப்படியானவர்கள் எங்களை பண்பாட்டை உயர்த்தி காட்டினால்தான் எங்களோட நாட்டுக்கு எங்களோட கலாச்சாரத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். எனவே அவருடைய சிந்தனையை தான் மாற்ற வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கருத்துமாக இருக்கிறது. உண்மையிலே அவர் சிந்தனையை மாற்ற வேணும், அம்மா திணிக்கக்கூடாது. நன்றி சுகுமார். உங்களுடைய அழைப்பிற்கு தாயை தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக துணித்தல் முரணானது, அப்படி செய்யக்கூடாது. எனவே வேற்று இனத்தை சார்ந்தவர்கள் கூட இந்த பண்பாட்டு அம்சங்களை விரும்புவார்கள். பண்பாட்டு அம்சம் கலாச்சாரம் பழைய இந்த உடையலங்காரம் என்ற பொதுவாக பார்ப்போம். ஒரு இனத்தினை அடையாளம் செய்கின்ற அந்த தனித்துவ அடையாளத்தினை அவர்கள் விரும்புவார்கள், தாங்களும் அதை கற்றுக்கொள்வதற்கு விரும்புவார்கள். எனவே அதை இட்டு நாங்கள் பெருமைப்பட வேண்டும் என்கின்ற கருத்து தான் சுகுமாரிடம் இருந்தது. இப்பொழுது வித்யா அழைத்திருக்கின்றார் பிரான்சிலிருந்து. ஹலோ ஹலோ, வணக்கம் வித்யா. வித்யா, வணக்கம் சாம். வணக்கம், சொல்லுங்க. தங்கம்மாவுக்கும் வணக்கம். தங்கம்மா, மெனோ அவருக்கும் வணக்கம். நான் இந்த நாகரிக உடுப்பை பற்றி அவர் மகன் வந்து இப்படி சொல்றது வந்து எனக்கு வேண்டா நல்லதா தெரியல. என்னன்னு சொன்னால் அவற்ற சிச்சுவேஷன்ல வந்து அவர் சின்ன வயதுல இருந்து லண்டன்ல வசிச்சிருக்கலாம். அப்படி வசிச்சிருந்தபடியா தன் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி இப்படி போய்க்கலங்கிற நாகரிக சாரிகளை வந்து அவருக்கு ஒரு இது மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். நான் அம்மா பொறுத்த மட்டும் அம்மாவுக்கு சாரி தான் விருப்பமா இருந்திருக்கும் இல்லையா? விருப்பமா இருக்கிறதான் அவன் சொல்றேன். அதான் ஏற்படும் இந்த முரண்பாடும் அதுக்கு தான். ஹலோ. ஓமாம், ஹலோ ஹலோ, சொல்லுங்க வித்யா. அவ வந்து தலைமயிர் வெட்டினது வந்து அவன் மகன் விருப்பத்துக்காக சொல்றா. சில அவளையில அவளுக்கு வந்து அவளுக்கும் விருப்பமா இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த வெளிநாட்டுல வந்து அம்மா மேர் கூடி எவ்வளவோ மாறினாம். பிள்ளைகளை விட அம்மா மேர் தான் நாகரிகமா வலிக்கிறீனாம். என்ன பொறுத்தமல்ல நான் கூடி எனக்கு ஒரு மகள் இருக்கிறா. அவ சின்ன வயதுல நான் ஸ்கூலுக்கு அவ கூட்டிட்டு போயிருக்கல. அவ சொல்லுவா, அம்மா நீங்க இப்படி வாங்க அப்படி வாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா எல்லாம் இப்படி வரீனம், பொட்டு வைக்காதேங்க, இதோட சாண்டில்ஸோட வராதேங்க. இந்த மகள் சொல்லி இருக்கிறா. இந்த அவ லண்டன்லாம் இருக்கிறா, 27 வயசு மாதிரி பண்ணி இருக்கிறா. அப்ப எனக்கு அவ இந்த இதுக்கு நான் மாறுறதா எல்லாட்டுக்கு எந்த கல்ச்சரை நான் இதன்றதா இந்த ஒரு தடுமாற்றத்தோட நான் இருக்கிறேன். இந்த பொட்டு வைத்தா கூடி அந்த நான் வந்து 83ஆம் ஆண்டு பிரான்ஸுக்கு வந்தேன். நான் பொட்டை கூடி கன பேர் கேள்விகள் நம்ம அறிஞர்களுக்குல இந்த இதுகள்ல ரெயின்கள்ல போயிக்கல. எனக்கு அதுக்கு நான் விளக்கம் சொல்றதை ஒழிய நான் வந்து அந்த மாற்றிக்கொள்ள விரும்ப இல்லை. நாங்கள் வந்து எங்கட இதுகளுக்கு போற நேரம், கொண்டாட்டங்களுக்கு போற நேரம் அதுகளுக்கு எல்லாம் நாங்க சாரிதான் உடுக்கிறது. ஆனா வேலைக்கு போய்க்கல டவுசர் போடுறோம் நாங்கள். அது வந்து மகளுக்கும் ஒரு சந்தோஷம் மாதிரி இருக்கிறதுதான். விதவிதமான உடுப்பொழிலே தாயை பார்ப்பதற்கு அவர் விரும்பி இருக்கார். விருப்பமா இருக்குமா பொம்பளை பிள்ளை என்ற படிச்சன். என்ன பொறுத்தமல்ல நாங்கள் வந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து பாசிகளை பிடிச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவைகளோட கொண்டாடி அவங்கள்ட்ட இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்க்கல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரண்டிகளால சாப்பிட்டு அப்படி எங்களை மாற்றிக்கொள்ளலாமே ஒழிய எங்களோட உடப்புகளையோ அதுகளையோ நாங்கள் விரும்பினால் மாற்றலாமே ஒழிய யாரும் திணிக்க கூடாது. பிள்ளைகளுக்காக நாங்க மாற்ற வேணுமென்று இல்லை. நாங்கள் வந்து நாகரிகமா இந்த நாள்ல இருக்கிறோம். ஆனா உடுப்புற உடுப்பை வந்து நீட்டா வடிவ சாரியை நாங்க நல்ல வடிவா உடுத்துக்கொண்டு நல்ல வடிவா தலை எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போனா வெள்ளக்காரங்களுக்கு கூட எங்களை பார்க்க ஆசையா இருக்கும். மகன் வந்து தானே குறைத்து மதிப்பிட்டு கொண்டு தவறான ஒரு கணிப்பீட்டை வச்சிருக்க கூடாது. அவர் வந்து சின்ன வயதுல இருந்து ஒரு தவறான மதிப்பீட்டு எடுத்துட்டார். என்னன்னு சொன்னா நான் என் மகளின் இதுல இருந்து எனக்கு தெரியும். அவ அந்த 3 வயசுல பிரான்ஸுக்கு வந்தவ. அவ என்ன அப்படியே அம்மா அப்படி போடுங்க இப்படி போடுங்க, கையில்லாத சட்டை போடுங்கம்மா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவை எல்லாம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லுவா. நான் சில நேரம் அவளுக்கு சின்ன வயதுல இருந்தே அவ அட்வைஸ் பண்ணி தண்டபடிக்கா இன்றைக்கு அவ சாரி கொடுக்கறதான் விரும்புறான். அம்மா சாரி எடுத்து கொண்டு வர வேணும் கொள்ள வேணும்னு சொல்லி அப்படி அவற்ற சிச்சுவேஷன் அப்படி. நன்றி வித்யா உங்களுடைய அழைப்பிற்கு. எனவே இவர் மெனோ வாழ்ந்த சூழலும் அவரை அப்படி சிந்திக்க வைக்கின்றது. அதில் அவரிடம் அவர் தவறு என்றது நாங்கள் அவர் மீது குற்றத்தை சுமத்தி கொண்டிருக்க முடியாது என்பதை தன்னுடைய பிள்ளை தன்னிடம் எதிர்பார்த்த விடயங்கள் தன்னுடைய பிள்ளைக்குரிய இயல்போடு ஏனைய பெற்றோர்கள் வருவதைப் போல் என்னுடைய அம்மாவை பார்க்க வேண்டும் என்று அந்த ஏக்கத்துடன் அவள் கேட்ட அந்த விடயங்களை உதாரணமாக காட்டி இந்த பிள்ளையினுடைய சூழலை புரிந்து கொண்டு அவரை படிப்படியாக மாற்றியிருக்க வேண்டும். எனவே அவரிடம் குற்றத்தை சுமத்த முடியாது என்கிற கருத்து தான் வித்யா அழகாக கூறியிருந்தார். இப்பொழுது ஒரு நேர அழைப்பில் இருக்கின்றார். ஹலோ 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 வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ
ஹலோ சொல்லுங்க. நான் கிராய்டன்ல இருந்து பேசுறேன். நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சி சத்தத்தை குறைப்பீங்களா? என்னடா எதிரொலிக்குது சரியா? குறைச்சாச்சா? குறைச்சிட்டேன். இல்லை கேக்குது இன்னும். அப்படியே முழுமையாக குறைத்து விடுங்கள் உங்களுடைய தொலைக்காட்சி சத்தத்தை. சரி இப்ப சொல்லுங்க. நான் கிராய்டன்ல இருந்து கதைக்கிறேன். நான் சுபத்ரா. நான் இந்த ஊருக்கு 43 இயர்ஸா இருக்கிறேன். நீங்க 43 வருஷமா. சுபத்ரா. என்னட்ட நீட்டு மயில் இப்ப நீட்டு மயில் தான். சாரி ஃபங்க்ஷன்ஸுக்கு போனா சாரீஸ் தான் உடுக்குறேன் நான். 43 வருடங்களாக உங்களுடைய அந்த மரபு அப்படித்தான் இருக்கிறது. எனக்கு வளர்ந்த பிள்ளை டாட்டர் இருக்கிறா 26 இயர்ஸ். அவக்கும் நீட்டு மயில் எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னா அவன் சீலை உடுக்கத்தான் ஆசைப்படுறவ. ஆனபடியா அந்த மகன் என்ன சொல்றாருன்னு எனக்கு விளங்குது இல்ல. அதத்தான் நான் ஒருக்கா உங்களுக்கு சொல்லுவோம். இந்த பல வருடங்களாக இருக்கிறவர்கள் கூட அந்த பண்பாட்டிலிருந்து மாறாமல் இருக்கிறார். அப்படி சாரி உடுத்து போறது எங்களுக்கு அது பெருமையா இருக்கணும். பிள்ளைகள் பார்த்து சிரிக்க கூடாது. நன்றி உங்களுடைய அழைப்பிற்கு. அவர் தன்னை உதாரணமாகவும் தன்னுடைய மகளை உதாரணமாக காட்டி கூறியிருந்தார். 43 வருடங்கள் என்பது மிகப்பெரிய சகாப்தங்களை தாண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த காலங்களிலேயே தான் அந்த காலத்திலிருந்து இந்த புடவை அணிவதை ஒரு மரபாகவே கொண்டு வந்திருக்கின்றன. எனவே பிள்ளைகள் கூட அதை ஒரு அறிவறுக்கத்தக்க விடயமாக அல்லது அதை விரும்பத்தகாத விடயமாக கௌரவ குறைச்சலாக கருதியதில்லை. எனவே இவருடைய நிலைப்பாடு பற்றிய புரிதலும் சொல்லிதலும் அவருக்கு தேவை என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு தன்னுடைய கருத்தை முடித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இந்த இறுதி வேளையிலே மனோ, இப்பொழுது நீங்கள் மனோ என்கின்ற பாத்திரத்திற்கு அப்பாலே அதை ஒரு புறம் வைத்துவிட்டு ராஜாக பேசுங்கள். ராஜ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை தொடர்பாக? பிரச்சனை தொடர்பாக கல்ச்சர் முக்கியம். கல்ச்சர் நான் கல்ச்சர் எல்லா விதத்துலையும் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களோட கல்ச்சரை கொஞ்சம் மாற்ற வேண்டி வந்தால் கட்டாயம் மாற்றிக்கொள்ளணும். இப்போ கல்ச்சர்னு சொல்லி ஒரு புரிந்துணர்வோட மாற்றிக்கணும். இப்போ உண்மையிலேன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அம்மாக்களை பற்றி பேசுகிறோம், இப்படி சாரி தான் உடுத்தி கொண்டு வரணுமெண்டு. உண்மையிலேயே நாங்கள் கல்ச்சரை கடைப்பிடிக்கிறதாண்டா இங்கே லண்டனுக்குள்ளே சாரத்தையும் வேட்டையும் காட்டி கொண்டு தான் ஆண்களும் நடக்கணும். நாங்கள் அதை செய்கிறது. ஆண்கள் செல்கின்ற பொழுது கோட் சூட் அடிச்சு கொண்டு போகிறாங்க. அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ அது அவங்க மாற்றிக்கொள்கிற நேரம் அது இடத்துக்கு இடம் ஏற்ற மாதிரி இங்கே மாற்றிக்கொள்ளும். அதான் எண்ட் பாயிண்ட். எனவே இந்த கலாச்சார ஆடைகளை பற்றி பேசுகின்ற பொழுது தனிய பெண்களை மட்டுமே சொல்வதும் ஆண்கள் அதுக்கான விருப்பங்கள் இல்லாமல் இருப்பதும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்றார் உங்களுடைய பார்வை ராஜ். எக்ஸாக்ட்லி. நன்றி ராஜ். ஒரு சற்று வித்தியாசமான ஒரு பார்வையினை ராஜ் சொல்லியிருந்தார். எனவே நாங்கள் பெண்களுடைய விடைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த எங்களுடைய அடையாளங்கள் அது பெருமையாக இருக்கின்றன சொன்னால் ஏன் ஆண்கள் அந்த அடையாளத்தை காட்டுவதற்கு தவறுகின்றோம் என்கின்ற ஒரு கேள்விக்குறி அற்புதமான ஒரு கேள்வி. பார்ப்போம். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் என்பதால் இதை பற்றி அதிகம் கதைக்க முடியவில்லை, நேயர்களிடம் கருத்து பரிமாற முடியவில்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசலாம். தங்காம்மா சொல்லுங்கள். தங்காம்மாவாக இருந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு தவமணியாக பேசுங்கள். சாரியை உடுத்துட்டு போகிறது தான் நல்லா. அப்படியே எல்லாரும் செய்கிற போது இனி வர்ற பிள்ளைகளின் தாய்மாரும் அப்படியே உடுத்துட்டு போனால் அது ஒரு பழக்கமே வந்துடும். வெள்ளைக்காரங்க அரிதாக இருந்து விட்டு ஒரு முறை காணும் பொழுதுதான் சிக்கலும் பழக்கத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது நல்ல பழக்கத்துக்கு கொண்டு வரும் பொழுது எல்லாரும் அப்படி வந்த உடனே எல்லாம் அவைகளும் புரிஞ்சு கொள்ளுவினோம். இப்படி அவங்க தங்களோட கல்ச்சரோடான் வருவாங்க என்று சொல்லி அவைகளும் புரிஞ்சு கொள்ளுவினோம். அவைகளும் ரசித்து அதை ஏற்றுக்கொள்ளுவினோம் என்பது இந்த முரண்பாட்டாளர்கள் முரண்பாட்டு பாத்திரங்களுக்கு வெளியே அதை தாங்கிய உண்மையான பாத்திரங்களாக உண்மையான மனிதர்களாக பேசியிருந்தார்கள். எனவே நேயர்களே பல கருத்துக்களை கேட்டோம். அதிகமான கருத்துக்கள் இந்த கலாச்சார உடை அல்லது எங்களுடைய அடையாளத்தை காட்டுகின்ற ஒரு உடைகளை அணிந்து செல்வது ஒரு பெருமையாக கொள்ள வேண்டும் என்ற கருத்தை கூறியிருந்தாலும் ஒரு சில நேயர்கள் இந்த பிள்ளையினுடைய இயல்பு நிலைகளையும் இந்த பிள்ளை வளர்ந்த சூழலையும் புரிந்து கொண்டு அவருக்காக சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தாலும் கூட நாங்கள் பொதுவாக இதை பொதுவில் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தனி மனித உரிமை என்று சிவா அழைப்பிலே கூறியதை போல ஒவ்வொரு மனிதனுடைய விருப்புகள் இவை தான் எப்படி தெரிய வேண்டும், தான் எப்படி தோற்றமளிக்க வேண்டும், ஒரு இடத்துக்கு தான் எவ்வாறு செல்ல வேண்டும், எவ்வாறு மற்றவர்களுக்கு காட்சியளிக்கப்பட வேண்டும் என்பது விடயங்கள் தனி மனித விருப்பை பொறுத்தது. அந்த வகையில் தான் இந்த ஆடைகளும் அவை கலாச்சாரம் சார்ந்த விடயங்களாக எங்களுடைய இனத்தினுடைய அடையாளமாக இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அதை அணிந்துவதற்கான விருப்பு அவர்களிடம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து மேலோங்கி இருக்கின்றது. இருந்தாலும் கூட ராஜ் அவர்கள் ராஜாக கூடிய மனோ என்ற பாத்திரத்திற்கு வெளியே கூறிய அந்த கருத்து மனங்கொள்ளத்தக்கது. எனவே இந்த அடையாளம் செய்யப்படுகின்ற இந்த ஆடைகள் என்பது பார்க்கின்ற பொழுது நாங்கள் பெண்களை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இப்படியான அடையாளங்களை காட்டுவது பெருமை
பெருமைப்பட வேண்டிய விடயம் என்று கூறுகின்ற ஆண்கள் ஏன் ஆண்களுடைய உடைகளை பற்றி அதிகம் அலட்டிக் கொள்வதில்லை, அதை மாற்றிக்கொள்வதற்கான சிந்தனைகள் அளவில்லை என்ற ஒரு கேள்விக்குறியோடு நேர்களே இந்த வாரத்துக்கான கருத்தாடு களத்தின் கருப்பொருளிடமிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு கருமுரனுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சாம் பிரதீபன்.